காவல்துறை கண்காணிக்க வேண்டும். எங்கேயாவது எங்களுடைய ஆட்கள் நிறுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால், எங்களுடைய விநாயகர் ஊர்வலம் நிறுத்தப்பட்டது என்று சொன்னால், எங்களுடைய பாதை மாற்றப்பட்டது என்று சொன்னால் 6 மணி 6:30 மணிக்கு விநாயகர் ஊர்வலம் முடியாது, 9 மணிக்கு தான் முடியும். அதனால 6 மணிக்கு முடிக்க வேண்டுமா, 9 மணிக்கு காவல்துறை சரியா ஃபாலோ பண்ணணும். இங்க இருந்து பேசுறா உடனே நம்முடைய டிஎஸ்பி என்ன சொல்றாரு, சிங்காங்கட்டு வழியா போங்கிறாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய 2 இன்ஸ்பெக்டர் முடியாதுன்னு சொல்லி இந்த வழியை அழைச்சு போறாங்க. அப்ப காவல்துறை அதிகாரிகள் சொல்றதை கேட்காம இன்ஸ்பெக்டர் பண்ண முடியுமா? இன்னைக்கு 33வது ஆண்டாக இந்த விநாயகர் ஊர்வலத்தை நடத்துகின்றோம் என்று சொன்னால் இந்த பகுதியில் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனையோ வழக்குகளை நம்முடைய சகோதரர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். எத்தனையோ பேர் இன்றைக்கும் கூட 10 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலமாக நீதிமன்றத்திற்கு அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். எத்தனையோ சகோதரர்கள் இங்கே ஏற்பட்ட பல பிரச்சனைகளை, குடும்பத்திலே பிரச்சனை ஏற்பட்டு குடும்பத்தை இழந்தவர்கள் இருக்கின்றார்கள். எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ வழக்குகள், எல்லாவற்றையும் மீறி இந்த விநாயகர் ஊர்வலத்தை தொடர்ந்து இந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்து சமுதாயம் எப்படிப்பட்டது? வழக்குகளுக்கு அச்சப்படாத சமுதாயம் இந்து சமுதாயம், அச்சுறுத்தலுக்கு அச்சப்படாத சமுதாயம் இந்து சமுதாயம், காவல்துறையுடைய மிரட்டலுக்கு அச்சப்படாத சமுதாயம் இந்து சமுதாயம் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கூட ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒவ்வொரு பகுதியும் போட்டி போட்டு மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கு மீண்டும் உங்களுடைய பாதங்களை தொட்டு வழங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வீடுவிழா நடத்துவது என்பது சாதாரண கிடையாது. எதற்காக நடத்துகின்றோம்? அந்த காலகட்டத்திலே இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக, இந்த நாட்டிலே பிரிந்து கிடக்கக்கூடிய இந்து சமுதாயத்தை, ஜாதி ரீதியாக வேறுபட்டிருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட ஊர்வலம். இன்றைக்கும் கூட நம்முடைய நாடு எப்படி இருக்கிறது, நம்முடைய தமிழ்நாடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம சாமி, நம்ம கோயில், நாமே பாதுகாப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய விக்னேஷ் அவர்கள் சொன்னதை போல நம்ம சாமியை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த காலத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், வரலாற்றிலே நம்முடைய நாட்டு நம்முடைய மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள், நம்முடைய கோயிலை கொள்ளையடித்தவர்கள், நம்முடைய கோயில் சொத்துக்களை கொள்ளையடித்தவர்கள், நம்முடைய கோயிலை இடித்தவர்கள் வரலாற்றில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேச துரோகிகளாக பார்க்க வேண்டியவர்கள், நாட்டுடைய விரோதிகளாக பார்க்க வேண்டியவர்கள், நாட்டை கொள்ளையடிப்பதற்காக வந்தவர்களாக பார்க்க வேண்டியவர்களை இன்றைக்கு வரலாற்றிலே கதாநாயகர்களாக நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட தமிழகத்திலே இந்த இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தக்கூடியவர்களும் அவரோடு கூட்டணி இருக்கக்கூடிய பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும், இந்து மதத்தை அழிக்க வேண்டும், இந்து கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மேடையிலே நம்முடைய கடவுளை இழிவுபடுத்துகின்றார்கள், நம்முடைய மதத்தை இழிவுபடுத்துகின்றார்கள், நம்முடைய வழிபாட்டு முறைகளை இழிவுபடுத்துகின்றார்கள். எல்லாவற்றையும் இழிவுபடுத்தாலும் கூட இந்த இந்து மதம் அதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், இந்து மதம் பெருந்தன்மையான மதம், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதம் என்கின்ற அடிப்படையிலே பார்த்துக் கொண்டு, சகித்துக் கொண்டு, கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் இதுவரை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஏன்னா 4 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம்னா ஒருத்தர் பேசுறார், இந்து மதம் ஒழிக்கப்பட வேண்டிய மதம் என்று. அவர் கூடக்கூடிய காரணம் என்ன? இந்து மதத்திலே சமுதாய வேறுபாடுகள் இருக்கிறது என்று. எங்கு இல்லை வேறுபாடு? நம்முடைய மதத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக களையப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்து சமுதாயம் ஓரணியிலே திரண்டு கொண்டிருக்கின்றது, சமுதாய வேறுபாடுகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அதனால் இந்துக்கள் ஒன்றுபட்டுள்ளார்கள் என்ற அச்சத்திலே, இந்துக்களை பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களோடு துணை சேர்ந்து கொண்டு பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள், பல்வேறு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்து மதத்தை பேசுகின்றார்கள், இந்து கடவுளை பேசுகின்றார்கள், இந்து வழிபாட்டு முறைகளை பேசுகின்றார்கள், இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்றார்கள். இது நடக்குமா? சாது விரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்லக்கூடியதை போல இந்துக்கள் ஒன்றுபட்டார்கள் என்று சொன்னால், இப்படி பேசக்கூடியவர்கள் எல்லாம் எந்த நாட்டை நேசிக்கின்றார்களோ, எந்த நாட்டிலிருந்து பணம் பெற்றுக் கொண்டு பேசுகின்றார்களோ, யாருக்கு துணையாக இருக்கின்றார்களோ அவர்களோடு இணைந்து கொள்ளக்கூடிய சூழலை இந்த நாட்டில் உருவாகும் என்பதை சொல்லிக் கொண்டு, அதே போல இந்து சமுதாயத்தை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு இருக்கிறது. இந்த மாதிரியான தேச துரோகிகளிடமிருந்து, இந்த மாதிரியான சமூக விரோதிகளிடமிருந்து, இந்த மாதிரியான இந்து மத விரோதிகளிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக, இன்றைக்கும் கூட இந்து மதத்தை பாதுகாப்பதற்காக, நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக, நம்முடைய கோயிலை பாதுகாப்பதற்காக இந்துக்களை ஒன்றிணைக்கக்கூடிய பணியை அன்றைக்கு ஐயா ராமகோபாலன் அவர்கள் எந்த நோக்கத்தோடு துவங்கினாரோ, இன்றைக்கும் கூட அதே நோக்கத்தோடு இந்த விநாயகர் ஊர்வலத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்துக்கள் மிரண்டார்கள் என்று சொன்னால், சாது விரண்டால் காடு கொள்ளாது என்பதை போல எதற்கும் அச்சப்படக்கூடியவர்கள் நாங்கள் கிடையாது, எதற்கும் கட்டுப்பட்டவர்கள் நாங்கள் கிடையாது. எங்களுக்கு ஒரு ஒழுக்கம், எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, அதை உருவாக்கிக் கொண்டு நாங்கள் குறித்த நேரத்திலே போகின்றோம், குறித்த நேரத்திலே விநாயகர் ஊர்வலத்தை முடிக்கின்றோம். ஆனால் பார்த்தோம் என்று சொன்னால் காவல்துறை
கடந்த ஆண்டு மிகச்சிறந்த ஒத்துழைப்பை கொடுத்தார்கள். இந்த ஆண்டு கூட காவல்துறை கண்காணிப்பாளர் நல்ல அணுகுமுறையோடு நல்ல ஒத்துழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் சில விழாத்திலிருந்து செம்பளவங்காடு வர வேண்டிய செங்காங்காடு வழியாக வர வேண்டிய பிள்ளையாரை தடுத்து நிறுத்தி மறுபாதையில் அழைத்து வருகின்றார். அதே போல அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் தற்போது உள்ளே வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். விநாயகர் ஊர்வலத்தில் புதிய பேருந்து நிலையத்தில் தடுத்து நிறுத்துவதாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்கின்றார்கள். காவல்துறை கண்காணிக்க வேண்டும். எங்கேயாவது எங்களுடைய ஆட்கள் நிறுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால், எங்களுடைய விநாயகர் ஊர்வலம் நிறுத்தப்பட்டது என்று சொன்னால், எங்களுடைய பாதை மாற்றப்பட்டது என்று சொன்னால் 6 மணி 6:30 மணிக்கு விநாயகர் ஊர்வலம் முடியாது, 9 மணிக்கு தான் முடியும். அதனால 6 மணிக்கு முடிக்க வேண்டுமா, 9 மணிக்கு காவல்துறை சரியா ஃபாலோ பண்ணணும். இங்க இருந்து பேசினா உடனே நம்முடைய டிஎஸ்பி என்ன சொல்றாரு, சிங்காங்கட்டு வழியா போங்கிறாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய 2 இன்ஸ்பெக்டர் முடியாதுன்னு சொல்லி இந்த வழியா அழைச்சிட்டு வர்றாங்க. அப்ப காவல்துறை அதிகாரிகள் சொல்றதை கேட்காம இன்ஸ்பெக்டர் பண்ண முடியுமா? டிஎஸ்பி வார்த்தை மீறி இன்ஸ்பெக்டர் பண்ண முடியுமா? எஸ்பி வார்த்தை மீறி பண்ண முடியுமா? ஆக சொல்லக்கூடியதை சரியாக செய்ய வேண்டும் காவல்துறை. நாங்க என்ன சொன்னோமோ அதை பண்ணுவோம். 6:30க்கு முடிக்கிறோம்னா 6:30க்கு முடிப்போம். அதுல மாற்றம் கிடையாது. நீங்க சரியா இருந்தா அதனால சரியான நேரத்தில் ஆரம்பித்து சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று சொன்னார். காவல்துறை எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ஊர்வலத்தில் அனைவரும் கலந்து கொள்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். முன்னாள் பாரதிய கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரியான அண்ணாமலை அவர்கள் செம்படவன்காடு பகுதியிலே நிறைவுரை ஆற்றுவதற்காக வருகிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக 6 மணிக்கு செம்படவன்காடு பகுதியிலே அவருடைய வீர உரை எழுச்சி உரை நிறைவுரை இருக்கும். அதை கேட்டு அத்தனை இந்துக்களும் செல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த விநாயகர் ஊர்வலத்தில் அமைதியான முறையிலே கட்டுப்பாடான முறையிலே நாம் கட்டுப்பாடானவர்கள், நாம் ஒழுக்கமானவர்கள், நாம் நேரத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே அத்தனை பேரும் கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக இந்த ஊர்வலத்தை நடத்தி தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.